தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அமலாக்கத்துறை சோதனை மனிதத்தன்மையற்ற செயல் என டாஸ்மாக் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமலாக்கத்துறை சோதனை மனிதத்தன்மையற்ற செயல் என டாஸ்மாக் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அண்மையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தை டாஸ்மாக் நிர்வாகம் அணுகியிருந்தது. தற்போது அலைபேசியை பறிமுதல் செய்ததால் குடும்பத்தினருக்கு தகவல் சொல்ல முடியவில்லை என டாஸ்மாக் அதிகாரிகள் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை சோதனை மனிதத்தன்மையற்ற செயல். டாஸ்மாக் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையின் சோதனையின் போது நாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதமானது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்த கவலையின்றி நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பினர் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அலைபேசியை பறிமுதல் செய்ததால் குடும்பத்தினருக்கு தகவல் சொல்ல முடியவில்லை என்றும் டாஸ்மாக் அதிகாரிகள் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்த அந்த விஷயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, அந்த பிரமாண பத்திரத்தில் வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? அதாவது இந்த டாஸ்மாக் தொடர்பான வழக்கு இந்த காலை விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்க மறுத்துவிட்டனர். நீதிபதி ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகிய அடங்கிய அமர்வு விசாரிக்க மறுத்துவிட்டது. அதே வேளையில் இந்த டாஸ்மாக் நிர்வாகிகள் தரப்பில் பதில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் தான் இந்த விஷயங்கள் அனைத்தும் குறிப்பிட்டுள்ளனர். அதாவது டாஸ்மாக் முதன்மை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சோதனை அமலாக்கத்துறை நடத்தியதாகவும் அதில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். ஆனால் இதுபோன்ற எந்த விதமான பணமும் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது நாங்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தோம். உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம் என்றும் கூறியுள்ளனர். காலையில் பணிக்கு வந்த தங்களை நள்ளிரவு வரை நள்ளிரவு தான் வீட்டுக்கு அனுப்பினார்கள். மறுநாள் விரைவாக அதிகாலையிலே வந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இதன் காரணமாக 3 நாட்கள் நாங்கள் தூக்கமின்றி பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் பெண் ஊழியர்கள் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் தங்களை நள்ளிரவு நேரத்துக்கு அனுப்பி வைத்ததாகவும் பிரமாண பத்திரம் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே வேளையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் செல்போன் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டதால் தங்களது குடும்பத்திற்கு கூட எந்த விதமான தகவலும் தெரிவிக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறை நடவடிக்கை சட்ட விரோதமானது மட்டுமின்றி மனிதாபிமான செயல் என்றும் அது குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இந்த வழக்கு தற்போது இந்த நீதிபதிகள் விசாரிக்க மறுத்துவிட்டதால் வேறு நீதிபதிக்கு செல்லும். அப்போது இந்த பதில் மனுவும் சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.